பாட் டு பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான நெத்திலி ஃப்ரை, அதே சமயம் மீன் உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடவே இதுக்கு தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே மீனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம இப்போ மீனில் கலந்துடலாம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு இதில் போட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை இந்த மீனில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளுடைய சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் போடுற ரெசிபி வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ரெசிபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த ரெசிபிக்கான வீடியோவை நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ தான் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிற நண்பர்கள் கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மீன் ஒரு 1/2 மணி நேரம் மசாலாவில் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு கூட போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மீனோட சேர்த்து கலந்துக்கோங்க. மீனை வறுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மாவை கலந்துக்கோங்க. மாவை கலந்துட்டு மீனை ரொம்ப நேரம் வைக்காதீங்க, உடனே வறுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ மீனை எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். மீனை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னால் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீனை போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான தீயில் வச்சு வறுத்தாலும் சரி, இல்லை ரொம்ப கம்மியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலும் சரி, உங்களுக்கு மீன் உடஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனெல்லாம் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ மீனோட ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக மாவு போட்டு வறுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாவோட டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியுமே தவிர மீனோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வறுத்து எடுத்திங்கனாலே ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான நெத்திலி மீன் வறுவல் தயாராகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.